இன்றைக்கி பிரண்டை சட்னி செய்யறதுக்கு நீங்கள் எடுத்துருக்க பிரண்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்துடணுங்க. அப்படி இல்லைன்னா சட்னியில் நார் நாராக வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுக்கெலாம் சீவ தேவையில்லைங்க. பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை வறுத்து எடுத்துகிட்டு அதையும் ஆற வச்சுருங்க. அடுத்து இதே எண்ணெயிலே கட் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணங்கிடணும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதையும் ஆற வச்சிடலாங்க. இது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. கடைசியாக தேவையான உப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃபஸ்ட் கடலைப்பருப்பு, மல்லி, சீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், பிரண்டை, புளி எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான பிரண்டை சட்னி ரெடி. ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.